இன்னைக்கு நாம கொலா புட்டும் கடலை கறியும் எப்படி பண்ண போறோம்னு பார்க்கறோம். இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிற ரைஸ்ங்கிறது சம்பா அரிசி. அதில தான் இன்னைக்கு நம்ம கொலா புட்டு பண்ண போறோம். இது பிரவுன் கலரா இருக்கும். இந்த வேக வச்சு எடுத்தாச்சுன்னா இன்னும் நல்ல பிரவுன் கலர் ஆயிரும். நல்ல புட்டுக்கு தேவையான மாதிரி தரியா பொடிச்சு வச்சிருக்கோம். அது ஒரு கப்பு. தேங்காய் துருவி வச்சிருக்கேன். உப்பு, அப்புறம் இது பேசையருக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிருக்கிறேன். இது எப்படி இதுக்கப்புறம் கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தா போதும். இது உப்பு மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லை தண்ணி ஊற்றிட்டோன்னா கட்டை கட்டையாக இருக்கிறதுனால மிக்ஸ் ஆகாது. அதுக்கு தான் முதல்லையே இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்பெஷல் தான் கடலைக்கறி. இதுக்கப்புறம் கொலா புட்டு செஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல் இது. இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். கொலா புட்டுக்கு நிறச்சிக்கலாம். முதல்ல இந்த சில்லை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் இந்த மாவை போட்டுக்கலாம். இது நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாவு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். இனி மாவு போட்டுக்கலாம். இதுக்கு மேலே தேங்காய் வச்சுக்கலாம். இந்த மூடி போட்டு மூடி 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரை வேக வச்சுக்கலாம். நிறைய நேரம் வேக வைக்கக்கூடாது. நல்லா ஆவி வந்தாச்சு, வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி கொலா புட்டுக்கு தேவையான கடலைக்கறி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். அதுக்கு இந்த ப்ரௌன் கலர் கடலையை 6 மணி நேரம் ஊற வச்சு 6 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம், மல்லித்தூள், மிளகாத்தூள், மிளகு, கரம் மசாலா தூள், வெள்ளை வெங்காயம், சோம்பு, ஜீரகம், தேங்காய், அப்புறம் வறுத்து போடுறதுக்கு தேவையான கடுகு, உப்பு,
தாளிக்கு தேவையான எண்ணெய். முதல்ல இதுக்கு மசாலாவுக்கு தேவையானதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துட்டேன். இதில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு. நீ அதில் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குறேன். 5-6 பல் வெள்ளை வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கியாச்சு. இனி இந்த தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு 4 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் முன்னாடி சொல்லறதுக்கு மறந்துட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் இந்த பச்சை வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடுறதுனால இந்த மசாலா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துனா. இதில் வேணும்னா உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசலை மாறிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. மசாலா அரைச்சதும் இந்த கடலையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இதுக்கு இந்த கடலை வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றுறேன். இந்த கடலையும் அதுலேயே சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கடலை வேக வைக்கும்போது போட்டிருக்கிறோம். மிச்சம் பார்த்துட்டு போட்டால் போதும். இனி தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொதிக்கட்டும். தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இனி இந்த தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். கொலா புட்டுக்கானால கொஞ்சம் தண்ணி மாதிரி, சாப்பாடுக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கொதி வரட்டும். பாதி மூடி வச்சுக்கலாம். நம்ம கடுகு தாளித்து அதில் கொட்டிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம்.
வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிச்சதை அதில் கொட்டிக்கலாம். கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.